கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, இந்த உலகத்தில் கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. கல்வி கற்றோர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர்கள். பார்த்தீங்களா? கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட கல்வி, அதாவது ஞானம் அடுத்தவங்களுக்கு கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வி ஒரு மனிதனை சரியான பாதையில் வழி நடத்தும். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரமாக இருக்கிறது. இன்றைக்கி எத்தனை பேர் ஸ்கூல் காலேஜ் வச்சு நடத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் படிப்பை பற்றி ஒரு கவலையே இல்லை. அவங்களுக்கு பிஸ்னஸ் தான். ஆனால் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு யார் எப்படி பிஸ்னஸ் நடத்தினாலும் சரி, அவங்க கல்வியிலையும் சிறந்திருப்பாங்க, உலக வாழ்க்கையிலையும் சிறந்திருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சாட்சி. இந்த சாட்சியை நம்முடைய PRO பாலன் ரெக்கார்டு பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. சாட்சி கொடுத்தது பாலனுடைய மருமகள். கடைசி வரை நீங்கள் சாட்சியை கேளுங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோட அப்பா பேரு துரை சிங் அண்ட் என்னோட அம்மா பொன் செல்வம் அண்ட் என்னோட அக்கா ஆனி ஸ்டெஃபீலா. ஸோ நாங்கள் ஜோகேஸ்வரியில் இருக்கோம் அண்ட் கரண்ட்லி இப்போ நான் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்லை எந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்? இப்போ நான் FIGC சயின்ஸ் இன் வில்சன் காலேஜ் அடி ரோட்டில். வேர்ல்ட்லி லைஃப்பில் ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அந்த ஞானம் கொடுக்குற ஏசப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ 10th ஸ்டார்ட் பண்ணுறப்போவே ஒரு எய்ம் இருந்தது 90+ வாங்கணும் அப்படின்ட்டு. பட் காட்க்கு தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது கூட நாங்கள் சண்டே டெஸ்ட் எதுவும் இல்லாத அந்த மாதிரி கிளாஸஸ் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். பட் அப்படி கிடைக்கல. ஆனால் ஒரு கிளாஸஸ் ஏசப்பா கிருபையால் எனக்காக அங்கே டைமிங் மாற்றினாங்க. அதில் ஏசப்பா தந்த ஞானத்தில் நான் 9th வரைக்கும் நான் வீட்டில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது எப்போவுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகணும். பைபிள் வாசிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகணும். ப்ரேயர் பண்ணாமல் போனது இல்லை. என்ன அவசரமாக இருந்தாலும் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் ப்ரே பண்ணிட்டு தான் ஏசப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இது பண்ணிட்டு தான் நான் வீட்டுலேருந்து கிளம்புவோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூல்லையும் நிறைய ஆக்டிவிட்டீஸில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப என்சைட்டியாக இருக்கும், பயமாக இருக்கும். ஸோ ஏசப்பா எப்போவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் என்னெல்லாம் கேட்டிருக்கேனோ, ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எனக்கு எப்படி அது பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அது எல்லாமே எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட இருந்து வழி நடத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏசப்பா மூலமாக அதுலேயும் எனக்கு ஜாயின் கிடைக்கும். முந்தி ஒரு தடவை உன்னை பற்றி நான் கேட்கும்போது மாமா பொன்ராஜ் மாமா சொல்லுவாங்க கி மராட்டி நல்லா படிப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற நேரத்துலையும் சரி இப்போவும்
மராட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். மராட்டி வந்து வரவே வராது. ஆனால் பொன்ராஜ் மாமாட்ட ஒரு தடவை நான் கேட்கும்போது மராட்டி நல்லா படிப்பா, ஒரு தடவை கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் வந்தா அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஏசப்பாவோட பெரிய கிருபை தான். ஏன்னா நேபர்ஸ் மூலமாக ஏசப்பா வந்து எனக்கு மராட்டியில் அந்த ஃப்ளூவன்சி தந்தாங்க. நேபர்ஸ் எல்லாருமே மகாராஷ்டிரியன். ஸோ அவங்ககிட்ட பேசி அப்படியே மராட்டி நல்லா வந்தது. அண்ட் ஸ்பீச் காம்படிஷன்லேயே மராட்டி பிள்ளைங்க இருக்கிற அந்த கண்டெஸ்டன்ஸ்லேயே எனக்கு ஏசப்பா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. ஸோ நீ படிக்கிற ஸ்கூலில் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் படிக்கிறாங்க. நார்த் இந்தியன்ஸ் அந்த ஸ்கூலில் நீ மராட்டியில் ஃபர்ஸ்ட் வந்துருக்க. ஸோ மற்ற சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படிமா நீ? ஏசப்பா கொடுத்த ஒரு டேலண்ட் தான் சிங்கிங். ஸோ இது வச்சு நான் சர்ச்சில் நிறையா ஆக்டிவிட்டீஸில் நான் என்ன இன்டர்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஏசப்பா கொடுத்த டேலண்ட், இந்த காட் கிஃப்டட் டேலண்ட் வந்து நான் ஏசப்பாக்கு மட்டுமே இது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சர்ச்சில் வர ஒவ்வொரு சிங்கிங் ஆக்டிவிட்டி, சண்டே ஸ்கூல்லையா இருக்கட்டும், யூத் மீட்டிங்லையா இருக்கட்டும், நான் வந்து சிங்கிங்கில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு வர்ஷிப் மாதிரி எனக்கு ஏசப்பாக்கு பண்ணணும்னு ஆசை. அதனால சிங்கிங்கில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணுறேன். சண்டே ஸ்கூல்லையும் வர எக்ஸாம், சிலபஸ் எக்ஸாம் அதில் எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஏன்னா வேர்ல்ட்லி திங்ஸ், ஸ்டடீஸ் அதெல்லாம் பாருங்க, ஏசப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம். பைபிள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ பைபிள் எக்ஸாம் அந்த மாதிரில நிறையா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். சரி, 10th உன்னோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லு. 10th நீ எப்படி ஸ்டார்ட் பண்ண, உனக்கு என்ன பர்சன்டேஜ் கிடச்சிது, அதை பற்றி கொஞ்சம். 10th ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே விஷயம் மைண்டில் என்ன இருந்ததுன்னா, லாஸ்ட் இயர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ட்ரோஃபி வாங்கும்போது பார்ப்பேன். பிரின்சிபல் கொடுக்கும்போது, சீஃப் கெஸ்ட் அந்த ட்ரோஃபிஸ் கொடுக்கும்போது அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்கும் அப்படி வந்து நான் முன்னாடி போய் வாங்கணும் அப்படின்ட்டு. பட் எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது, நான் எப்படி இங்கே போய் வாங்குவேன். ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, நிறைய பிள்ளைங்க நிறைய என்னோட ரொம்ப அதிகமாக நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில் எனக்கு எப்படி அந்த ஒரு இடம் கிடைக்கும், நான் எப்படி போய் வாங்குவேன் அப்படின்ட்டு தான் இருந்தது. பட் ஏசப்பா எனக்கு வந்து கைவிடலை. நான் ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு தான் நான் இந்த 10th ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த எய்மில் தான் நான் வந்து 90+ எப்படியாச்சும் வாங்கணும். என் ஸ்கூலில் வந்து 90+க்கு வந்து ட்ரோஃபீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு எய்மில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே ஸ்கூல், சண்டே வந்து சர்ச்சுக்கு வர்றத சில பிள்ளைங்க ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு கிளாஸஸ் போகிறாங்க. டோட்டலாகவே அன்னைக்கு வந்து கடவுளுக்கு கொடுக்குறத வந்து இது பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து நீ சண்டே வந்து சர்ச்சை நீ ஸ்கிப் பண்ண மாட்டே அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மைண்டில் இருந்தது வந்து மம்மி சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்போவுமே என்னதான் இருந்தாலும் எந்த ஸ்கூல் எக்ஸாம் எதாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போவுமே ஏசப்பாக்கு மட்டும்தான். ஏன்னா ஏசப்பா தான் நம்மளுக்கு அந்த ஞானத்தை தாராங்க. ஸோ அந்த ஞானத்தை வச்சு நம்ம ஏசப்பாக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்காம நம்ம வேர்ல்ட்லி லைஃப் ஸ்டடீஸ் அந்த மாதிரி இன்டர்ஸ் ஆகுறது வந்து நல்லதில்லை. நம்ம வந்து எப்பவுமே ஏசப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ சண்டே கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணுறது வந்து டெஸ்ட்னால தான் வரும். கிளாஸஸில் வைக்கிறது வீக் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு அண்ட் தென் வீக்லி டெஸ்ட் வந்து சண்டே தான் இருக்கும். அது எந்த கிளாஸஸ்லையுமே மாற்ற மாட்டாங்க. ஸோ அந்த கவலையும் இருந்தது கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது. 9th வீட்டில் தான் 9th வரைக்கும் வீட்டில் தான் படித்தேன். பட் 10th ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் இருந்தது, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுவும் டெஸ்ட் வந்து காலையில் இந்த டைமில் தான் இருக்கும். நம்ம சர்ச் கண்டிப்பாக போகணும். பட் என்ன இருந்தாலும் கிளாஸஸில் என்ன சொன்னாலும் சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும். ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏசப்பாக்கு தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி நாங்கள் கிளாஸஸ் விசாரிக்க போகும்போது வீக்லி டெஸ்ட் தான். ஆப்வியஸ்லி அவங்க வீக்லி டெஸ்ட் தான் சொன்னாங்க. ஆனால் அதனால ஒரு கிளாஸஸ் நாங்கள் வந்து நான் ஜாயின் பண்ணல. இன்னொரு கிளாஸஸ் ஏசப்பா எங்களை அங்கே நடத்தி கூப்பிட்டு போனாங்க. அங்கேயும் வீக்லி டெஸ்ட் தான் இருக்கும். நாங்கள் சண்டே வந்து மாற்றவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணாங்க. பட் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம், எங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு போகணும் கண்டிப்பாக. நாங்கள் எந்த சண்டேயுமே மிஸ் பண்ண முடியாது. டெஸ்ட்டு நாங்கள் மிஸ் பண்ணாலும் நடக்கும், பட் சண்டே மாஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஏசப்பா கிருபையால் எனக்காக அந்த கிளாஸஸில் வந்து டைமிங் மாற்றுறாங்க. எனக்கு அந்த கிளாஸஸில் நான் ஒருத்தி தான் கிறிஸ்டின். ஸோ மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஃபுல் சண்டே ஃப்ரீ தான். பட் எனக்காக ஒருத்திக்காக வந்து அவங்க ஈவினிங் டைம் வச்சாங்க. ஸோ காலையில் நான் இங்கே சண்டே சர்ச் வருவேன் அண்ட் தென் ஈவினிங் கிளாஸஸ் போவேன். ஸோ ஏசப்பாவோட பெரிய கிருபை, கிளாஸஸ் டைமிங்கே எனக்காக ஏசப்பா மாற்றி கொடுத்தாங்க. சரிம்மா, ஓகே. பட் நீ ஃபைனல் இது நீ என்ன பர்சன்டேஜ் உனக்கு கிடைச்சது 10th? எனக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் வந்து 93.40%. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் நேயர்களே நீங்கள் சாட்சி கேட்டீங்க. அவளோட ஜேர்னியை பற்றி, ஸ்டடி ப்ளஸ் சர்ச் ஆக்டிவிட்டி மற்ற காரியங்களெல்லாம் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டா. ஸோ சர்ச்சுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம சாட்சி மூலமாக நம்ம கேட்டோம். சர்ச் தான் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு டெஸ்டிமனி மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ ரொம்ப நன்றிம்மா. அந்த சாட்சி வந்து நிறைய பேருக்கு இது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்.
ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா? அன்பு மகள் அழகாக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, பாட்டு படிச்சிருக்கிறாங்க. ஆனால் சொன்ன காரியத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்க்கையிலையும் படிப்பிலையும் முன்னேற்றத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது பாருங்கள், மராட்டி லாங்குவேஜ் நமக்கு தெரியாத ஒரு மொழி, அதில் கூட அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? முதல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியே சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் எது பண்ணாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சரியாக தவறா யோசனை பண்ணிட்டு பண்ணுங்க. கல்வியில் சிறந்திருக்கணுமா, காலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஓய்வு நாள் தவறாமல் நீங்கள் என்ன செய்யுங்க? அனுசரிங்க. ஆலயத்துக்கு போங்க. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அப்போ இப்படியெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? But thanks be to God, He gives us the victory through our Lord Jesus Christ. 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். வசனம் சொல்கிறத பார்த்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கறது யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இப்போ ஜெயம் கொடுக்கிற தேவனை நாம் தேடுவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு மகளையும் அவருடைய குடும்பத்தையும், சாட்சியை நமக்கு அனுப்பி கொடுத்த அன்பு சகோதரர் பாலன் அவர்களையும், அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.